அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனவே இந்த ஹதீஸில நபி அவர்கள் தன்னுடைய தன்னையும் அல்லாஹுவையும் ஒரே தமீர்ல ஏன் கொண்டு வரவில்லை என்றால், நாங்கள் சொல்லுவோம் நபி அவர்கள் அல்லாஹ் தன்னுடைய பெயரை சொல்வதில் நபி அவர்கள் சந்தோஷம் கொண்டார்கள், எனவேதான் சொல்லவில்லை. அப்ப இன்னும் ஒரு ஹதீஸில நபி அவர்கள் சேர்த்து சொல்லியிருக்கிறார்களே என்று நாங்க கேட்போமாக இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ், தாராளமாக இதற்கு விடை இருக்கிறது. நபி அவங்க சொன்னார்கள், இன்னல்லாஹ வ ரசூலஹு யன்ஹயானிக்கும் என்று சொல்லி ஒரு ஹதீஸில வருகிறது. எனவே அதுல ஒரு தமீர்ல கொண்டு வந்திருக்கிறார்களே என்றால் அதற்கு தாராளமான விடைகளை சொல்லியலும். அதே போன்று ஒரு மனிதர் ஹுத்துபா செய்தார், அதுல என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் என்று அவரை தடுத்தார்கள். அப்ப தடுத்ததை நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அது சம்பந்தமாக அந்த ஹதீஸ்கள் வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். என்றாலும் இந்த இடத்திலே ஒரு சில வார்த்தைகளை நான் இங்கே தொட்டு வைத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான ஹதீஸ் வரும் பொழுது நான் தொடர்ச்சியாக பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த இடத்துல நபி அவர்கள் மீட்டி சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நபி அவர்கள் சந்தோஷத்தின் காரணமாக மீட்டி சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அடுத்த வார்த்தை தான் வமன்கானத்து ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யத்தஸவ்வஜுஹா. வமன்கானத்து ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா, யாருடைய ஹிஜ்ரத் துன்யாவுக்காக வேண்டி, துன்யாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அவ் இம்ரஅத்தின் யத்தஸவ்வஜுஹா, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அவருடைய ஹிஜ்ரத் இருக்குமோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை, அவர் எதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தாரோ அதுதான் அவருக்கு கிடைக்கும். அவருடைய ஹிஜ்ரத் அதன்பால் தான் இருக்கும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த இடத்திலே பார்ப்போமாக இருந்தால் எங்கேயும் ஒரு கேள்வியை எங்களுக்கு கேட்கலும். என்ன கேள்வி என்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே வமன்கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா என்று சொல்லி துனியாவை பேசிவிட்டு அவ் இம்ரஅத்தின் யத்தஸவ்வஜுஹா என்று பெண் சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறார்கள். நாங்க கேள்வி கேட்கிறோம், நபி அவர்கள் துனியாவை சொல்லிவிட்டு ஏன் ஆமாக சொல்லிட்டார்கள், துனியாவை சொன்னதன் பிறகு பெண் சம்பந்தமாக ஏன் குறிப்பாக சொல்ல வேண்டும்? பெண் என்பவள் அந்த துனியாவுக்குள்ளே உள்வாங்கப்படுபவள் தானே. நபி அவர்கள் துனியாவை மாத்திரம் சொல்லியிருக்க அங்க பெண்ணும் வந்திருப்பா. எனவே நபி அவர்கள் அப்படி சொல்லாமல் ஏன் இம்ரா என்ற வார்த்தையும் ஹாஸாக ஆக்கி சொன்னார்கள் என்ற இந்த கேள்விக்கு நாங்க அழகான விடையை சொல்லிலும். முதலாவதாக நாங்க விட சொல்லுவோம் என்னண்டா, நபி அவர்கள் ஏன் இந்த ஹதீஸில துனியாவை சொல்லிட்டு துனியாவுக்குள்ள பெண் இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலும் பெண்ணை பத்தி தனிய நபி அவர்கள் சொன்னார்கள் ஏனென்றால், இந்த ஹிஜ்ரத் செய்ததன் நோக்கம் ஒரு பெண்ணுக்காக வேண்டி. எனவே இந்த ஹதீஸிலே பெண் தொடர்பு படுவதனால் நபி அவர்கள் உணர்த்துவதற்காக வேண்டி இந்த ஹதீஸிலே பெண் சம்பந்தப்படுகிறாள் என்ற இந்த காரணத்தினால் நபி அவர்கள் பெண் சம்பந்தமாக சொன்னார்கள் என்று முதலாவது விட நாங்க சொல்லுவோம். அதே போன்று இரண்டாவதாக சொல்லுவோம், ஏன் நபி அவர்கள் துனியாவை சொன்னதன் பிறகு பெண் சம்பந்தமாக சொன்னார்கள் என்றால், அந்த முஹாஜிரு உம்மி கைஸ் என்ற அந்த சஹாபியுடைய உள்ளத்தை சீர் செய்வதற்காக வேண்டி நபி அவர்கள் பெண் மூன்றாவதாக நாங்கள் சொல்லுவோம், ஏன் நபி அவர்கள் பெண் சம்பந்தமாக சொன்னார்கள் என்றால், துனியா என்பது அந்த துனியாவுக்குள்ள பெண் உள்வாங்கப்படுகிறாள். அப்படி இருந்தும் நபி அவர்கள் பெண் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? தஹ்தீரன் அலா தரரிஹா, பெண்ணுடைய தரர் என்பது, பெண்ணால் ஏற்படக்கூடிய ஃபித்னா என்பது அது மிக பெரியது என்பதை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டித்தான் ஆமாக துனியாவை சொன்னதன் பிறகு ஹாஸாக பெண்ணை சொல்லியிருக்கிறார்கள். பெண் என்பவள் துன்யா, துனியாவுடைய கிளைகளில் ஆக விளைவு தரக்கூடிய ஒரு கிளைதான் பெண் என்பவள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அضر على الرجال من النساء, எனக்கு பிறகு ஆண்களுக்கு நான் எந்த ஒரு ஃபித்னாவையும் விட்டு செல்லவில்லை, பெண்களை விட மிகப்பெரிய ஃபித்னாவை விட்டு செல்லவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்ஹம்துலில்லாஹ், சாலிஹான பெண்களும் இருக்கிறார்கள்,
பெண்கள் என்பதற்கு பெண்கள் அனைவரும் ஃபித்னா உள்ளவர்கள் என்ற கருத்தை நாங்கள் எடுத்துவிட முடியாது. சாலிஹான பெண்களும் இருக்கிறார்கள். அந்த சாலிஹான பெண்கள் இந்த உலகத்திலே உலகத்துடைய பொருட்களில் ஆக சிறந்தவர்கள் சாலிஹான பெண்கள் தான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பெண்களுடைய ஃபித்னா ஆக அதர்றானது என்பதாக பேசினார்களோ அதே போன்று பெண்களை புகழ்ந்தும் பேசி இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய ஹதீஸிலே வருகிறது, அத்துன்யா குல்லுஹா மதா. துனியா என்பது அதில் இருக்கக்கூடிய எல்லாமே ஆஹ் மத்தாவாக இருக்கிறது. ஹைரு மதாஇஹா அல் மர்அ அஸ்ஸாலிஹா. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த மத்தாயில் ஆக சிறந்தது என்ன தெரியுமா? அல் மர்அத்து ஸாலிஹா. ஒரு மனிதன் உலகத்திலே அடையக்கூடிய பொருட்கள்ல ஆக சிறந்த பொருள் என்பது அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்ணை அவன் தெரிவு செய்வது என்பதாக சொன்னார்கள். எனவே அல்ஹம்துலில்லாஹ், பெண்கள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்களால் தீங்குகளும் ஏற்படும், அதே போன்று நன்மைகளும் ஏற்படும். எனவே எங்களுடைய பெண்களை நாங்கள் நலவுகளை உருவாக்கக்கூடிய பெண்களாக நாங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்திலே நாங்கள் சொல்லுவோம், ஹாதா மின் பாபி தக்சீஸ் பஅத தஅமீம். ஆமாக துன்யாவை சொல்லி ஆமாக சொல்லிருக்கிறார்கள், அதற்குள் பெண் உள்வாங்கப்படுகிறாள். இப்படி இருந்தும் கூட நபி அவர்கள் ஹாஸாக பெண்ணை சொல்லியிருக்கிறார்கள். அதற்குரிய காரணம் சம்பந்தமாக நாங்க பார்த்துக்கிட்டோம். அதே போன்று ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை. இங்கேயும் ஒரு சுஆல் வருகிறது. முன்னால வரக்கூடிய ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யதஸவ்வஜுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை. முதலாவது ஜும்லாவுல நாங்க பாப்போமாக இருந்தால், நபி அவர்கள் முஹாஜர் இலைஹிய அதே வார்த்தையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்படி? ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி, முஹாஜர் இலைஹி சொல்லக்கொள்ள நபி அவர்கள் ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி, அந்த முஹாஜர் இலைஹி அப்படியோ மீட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனா இரண்டாவது ஜும்லா வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யதஸவ்வஜுஹா, இந்த இதனுடைய முஹாஜர் இலைஹி சொல்லும் பொழுது நபி அவர்கள் ஃபஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யதஸவ்வஜுஹா என்று சொல்லாமல் ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர கொண்டு வந்தார்கள். முதலாவது ஜும்லாவுடைய முஹாஜர் இலைஹியை நபி அவர்கள் சராஹத்தன் கொண்டு வந்துவிட்டு, இரண்டாவது ஜும்லாவுடைய முஹாஜர் இலைஹியை நபி அவர்கள் மிகச் சுருக்கமாக கொண்டு வந்து விட்டார்களே, இதற்குரிய காரணம் என்ன? நபி அவர்கள் தக்ராரன் கொண்டு வரவில்லையே என்றால் இதற்கு நாங்கள் விட சொல்லுவோம். எப்படி என்றால், முதலாவது இதற்கு விட சொல்லுவோம், துனியா துனியாவின் பால் ஹிஜ்ரத் செய்வதென்பது அதற்கு பலவிதமான துருக்குகள் இருக்கிறது. எனவே இரண்டாவது ஜும்லாவில் வரக்கூடிய துனியா, பெண், இவர்களின் பால் ஹிஜ்ரத் செய்வதென்பது இதற்கு பலவிதமான துருக்குகள் இருக்கிறது. எனவே நபி அவர்கள் இதை சுருக்கமாக கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் அதை விரிவாக கொண்டு வருவதாக இருந்தால் அதனுடைய பல துருக்குகளையும் சொல்ல வேண்டிய கட்டம் ஏற்படும். எனவே நபி அவர்கள் இங்கே சுருக்கமாக கொண்டு வந்தார்கள். முதலாவது ஜும்லாவுல வரக்கூடிய அல்லாஹ் ரசூலின் பால் ஹிஜ்ரத் செய்வதாக இருந்தால் அவர்களை அடைந்து கொள்ளக்கூடிய வழிமுறை என்பது அது ஒரே வழிமுறையாகத்தான் இருக்கிறது. எனவே நபி அவர்கள் சராஹத்தன் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இரண்டாவது விட நாங்க சொல்லுவோம், இந்த முதலாவது ஜும்லாவுல இருக்கக்கூடிய முஹாஜர் இலைஹி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நபி அவர்கள். எனவே தக்ராரன் அதை திரும்பவும் கொண்டு வந்தார்கள். காரணம் என்னவென்றால், அல்லாஹ் ரசூல் என்ற வார்த்தையிலே நபி அவர்கள் பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே பரக்கத்து இருக்கிறது. நபி அவர்களுடைய மன அமைதி, சந்தோஷம் இருக்கிறது. எனவே நபி அவர்கள் ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி என்று சொல்லி அந்த வார்த்தையை நபி அவர்கள் தக்ராரன் கொண்டு வந்தார்கள். ஆனால் இரண்டாவது ஜும்லாவிலே வரக்கூடிய முஹாஜர் இலைஹியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இதில் இந்த முஹாஜர் இலைஹி துன்யா அதே போன்று மர்ஆ சம்பந்தமாக பேசப்படுகிறது. இந்த துன்யா மர்ஆ என்பதிலே பரக்கத் என்பது கிடையாது. எனவேதான் நபி அவர்கள் இந்த துன்யா மர்ஆ என்ற வார்த்தையை ஜும்லாவிலே மீட்டி கொண்டு வரவில்லை. நபி அவர்கள் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே முதலாவது ஹதீஸை நாங்க முடித்து விட்டோம். முத்தஃபகுன் அலை, உங்களுக்கு தெரியும், முத்தஃபகுன் அலை இத்தஃபக ஷேகான் ஃபி தக்ரீஜ் ஹாதல் ஹதீஸ்.
இந்த ஹதீதை தஹ்ரீஜ் செய்யும் விடயத்திலே இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லா இருவரும் ஒன்றுபட்டு விட்டார்கள். எனவே அல்ஹம்துலில்லாஹ் முதலாவது ஹதீஸ் சம்பந்தமான விஷயங்களை நாங்க பார்த்து இருக்கிறோம். இந்த பார்த்த விடயங்களை எங்களோட வாழ்வுல கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான கேள்விகள் கேட்பதாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் கேட்டுக்கொள்ளுங்க. இன்றைய நேரம் நாங்க பாடத்துக்கும் கொஞ்சம் பின்னாலதான் எடுத்தோம். எனவேதான் 10 மணியை தாண்டி கொஞ்சம் பின்னால் எடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தா தாராளமாக கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வார். பாடம் சம்பந்தமான கேள்விகள் இருந்தா தாராளமாக கேட்டுக்கொள்ளுங்க. அப்படி இங்க கேட்கக்கூடிய நிலைப்பாடுகள் இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப்ல கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே இன்ஷா அல்லாஹ். அப்ப எங்களோட பாடத்தை நாங்க இதோட முடிச்சு கொள்ளுவோம். யார் சரி கேள்வி கேட்கணுமா ஷேக்? ஷேக் அப்துல் ரஹ்மான் மைக் ஒன் பண்ற மாதிரி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க ஷேக். ஹஸ்ரத் இந்த வஇன்னமா லிகுல்லி இம்ரீம் அப்படி ஹதீஸ் இருக்கிற ஹஸ்ரத். ஓமோ ஆயத்துல வஇன்னமா வார்த்தைக்கும் நாங்க இதே கருத்தை தான் சொல்லுவோம். ஏனென்றா கிட்டத்தட்ட எல்லாமே உண்டு தானே. வஇன்னமா லிம்ரி இம்மானவா வஇன்னமா லிகுல்லி இம்ரி இம்மானவா. மானா ஒன்றுதான், லஃதுகள்ல வித்தியாசம். சரி ஜஸாக்கல்லாஹ். ஹஸ்ரத் ஓம் ஷேக் சொல்லுவோம். இம்ரி மானவா என்று சொல்லி இந்த ஹம்சாவை வசூலுடைய ஹம்சா மாதிரி விட்டு போட்டு படிக்கிறது பிள்ளைதானா ஹஸ்ரத்? எப்படி லி இம்ரி என்று படிக்காம லிம்ரி என்று படிச்சா பிள்ளைதானா ஹஸ்ரத் அது? இல்ல இல்ல, அது வஸ்லுடைய ஹம்சா. எனவே நாங்க அதை சேர்க்க மாட்டோம். வஇன்னமா லிம்ரி இம்மானவா என்னன்னு சொல்லுவோம். கதாயத்தான ஹம்சாண்டா தான் நாங்க சேர்ப்போம். ஓகே என்று சொல்ல மாட்டோம். லிம்ரி இம்மானவா. அதிகமானவங்க லிம்ர இம்மானவான்னு படிப்பாங்க. விஷயம் தெரிஞ்சு படிப்பாங்கன்னா ஓகே. அது சம்பந்தமா நாங்க பார்த்துட்டோம் இன்ஷா அல்லாஹ். அதான் சார் ஹம்சா விழுத்தாட்டி தான் படிக்கணும் அப்படித்தானே சார்? ஓம் 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 அதுல ஹம்சாவை விழுத்தாட்டி தான் படிக்கணும் நாங்க. லிம்ரி இம்மானவா. பரக்கல்லாஹு ஃபீக். ஓகே இன்ஷா அல்லாஹ். டைம் போகுது, நாங்க முடிச்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். துஆக்கள்ல சேர்த்து கொள்ளுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.